பழையன கழிதலும் புதியன புகுதலுமாய் வந்துவிட்டது போகி பண்டிகை. பழைய பொருட்களை தீயில் எரித்து கொண்டாடிய பொதுமக்கள். போகி பண்டிகையை முன்னிட்டு பழைய பொருட்களை எரித்த பொதுமக்கள். சென்னை மற்றும் புறநகரில் புகை மூட்டமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் அவதி. தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கொண்டாடப்பட்ட பொங்கல் விழா. மாணவ மாணவிகள் மட்டுமல்லாமல் காவலர்கள், அரசு ஊழியர்கள் என பலரும் நடனமாடி உற்சாகம். ஜம்மு காஷ்மீரில் 2700 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட இசட் வடிவ சுரங்கப்பாதை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று தொடங்குகிறது சென்னை சங்கமம் நிகழ்வு. கீழ்ப்பாக்கம் ஏகாம்பரநாதர் கோயில் திடலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். தேசிய கீதத்தை அவமதித்து விட்டதாகவும் முதலமைச்சரின் ஆணவம் நல்லதல்ல என்றும் ஆளுநர் மாளிகை குற்றச்சாட்டு. சட்டப்பேரவை மரபை மாற்றச் சொன்னது ஆளுநர்தான் என்றும் ஆளுநருக்குத்தான் திமிர் என்றும் அமைச்சர் துரைமுருகன் பதிலடி. ஆண்டு காலமாக முதலிலே தமிழ் தாய் வாழ்த்து, இறுதியிலே தேசிய கீதம் பாடுபட்டு வந்திருக்கிறோம். அந்த மரபை மாற்ற சொன்னது அவர்தான். ஆகியனாலே தவறு இழுத்தவர் அவர்தான். அவர் பார்த்து முதலமைச்சரை ஆணவம் என்கிறார். ஆனால் டங்ஸ்டன் சுரங்கம் குறித்து தன் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் பொய்யான குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கி நடவடிக்கை எடுக்கப் போவதாக அதிமுக எம்பி தம்பிதுரை ஆவேசம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இன்று ஆருத்ரா தரிசனம். ஆயிரங்கால் மண்டபத்தில் காட்சியளிக்கும் அருணாச்சலேஸ்வரரை காண குவிந்து வரும் பக்தர்கள். பெருங்களத்தூர் அருகே ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக நிறுத்தப்பட்ட கார் அகற்றி கோரிய காவலரிடம் தம்பதியர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மிரட்டியதால் பெரும் பரபரப்பு. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இரவில் வெளுத்து வாங்கிய கனமழை. கிண்டி, ஈக்காட்டு தாங்கல், பெரம்பூர், புரசைவாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று கனமழை பொழியக்கூடும். சென்னை வானிலை மையம் கணிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இன்று தொடங்குகிறது மகா கும்பமேளா நிகழ்வு. நகர் முழுவதும் மின் விளக்குகளால் ஒளிரும் ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நிகழ்வை முன்னிட்டு நடைபெற்ற லேசர் ஷோ உற்சாகத்துடன் கண்டுகளித்த பக்தர்கள். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நாளை நடக்கிறது மகரவிளக்கு பூஜை, மகர ஜோதி தரிசனம். பக்தர்கள் வருகை அதிகரித்து வருவதால் நெரிசலை கட்டுப்படுத்த பலத்த போலீஸ் பாதுகாப்பு. இலங்கையின் காண்டி மாவட்டம் அம்பரப்பொல பகுதியில் சாலையில் நடந்து சென்ற பள்ளி மாணவி கடத்தல். பட்டப்பகலில் காரில் கடத்தி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு.
76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் நடைபெறவுள்ள அணிவகுப்பு நிகழ்ச்சி. இந்திய கடற்படை சார்பில் அணிவகுப்பு ஒத்திகையில் ஆர்வத்துடன் ஈடுபட்ட வீரர்கள். மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் மும்பை நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் பிக்அப் வேன் மற்றும் மினி லாரி மோதிக்கொண்ட விபத்தில் 8 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 5 பேரில் 2 உடல்நிலை கவலைக்கிடம் என தகவல். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ISL கால்பந்து போட்டி. மும்பை சிட்டி அணியை வீழ்த்தி ஜாம்ஷெட்பூர் FC வெற்றி. அயர்லாந்துக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. 116 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் உருவாகி வரும் டிராகன் திரைப்படம். படத்தில் சித் ஸ்ரீராம் குரலில் இடம்பெற்றுள்ள வழித்துணையை பாடல் இன்று மாலை வெளியாகிறது.